ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மட்டன் தலைக்கறி தாங்க செய்ய போகிறோம். ஈஸியான ரெசிபி, சிம்பிளான முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான பட்டை, இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர், நல்லா டேஸ்ட்டு நம்ம மட்டனில் இறங்கும். அதுக்காக இது சேர்த்துக்கலாம். இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு கல்பாசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஃப்ளேவருங்க. பர்சனலாக அந்த ஒரு நம்ம இத்தினோண்டு போடுறோம், அது வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் இறங்கி ஸ்மெல்லுமே அது காமிச்சு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூடவே ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோம். கூடவே தக்காளியும் அதே குவான்டிட்டி சேர்த்துக்கலாம். ஆனியன் போட்டதும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பழுத்த தக்காளியாக இந்த அளவுக்கு வரணும். நல்லா பழுத்த தக்காளியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த ஆனியன் கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி ஜூஸ் ஃபுல்லாகவே டிஷ்ஷில் இறங்கும். முழுசாக அங்கே இருக்காது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஜூஸில் இறங்கட்டும். அது வரைக்கும் நல்லா இது ஃப்ரை ஆக விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த ஜூஸினஸில் இறங்கி தக்காளி கலர் மாறி வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை வாங்கி வச்சுருக்கேன் ஆட்டோடது. ஒரு தலை 1 கேஜி 2 கேஜிலாம் இதில் வராது. தலைன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தலை 2 தலை அப்படி தான் வாங்க முடியும். ஒரு தலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆட்டோடது. அதை அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தலை கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பிடிக்காதுன்னு சொன்னவங்க ஆசையாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்லாம். என்னோடய குழந்தைங்களுக்கு பர்சனலாக இந்த டிஷ் நான் செஞ்சு கொடுத்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஒரு பூ மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி டிஷ்ஷில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டும், மட்டனுக்கு தேவையான அளவே நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மட்டுமே நம்ம போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த உப்பு பிரித்து வெளியே கொண்டு வந்துடும். அந்த மட்டனில் இருக்கிற தண்ணி வெளியே வந்து அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியிலேயே முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு நம்ம அதை குக் பண்ணும்போது அந்த மட்டன் டேஸ்ட்டு மாறாமல், அந்த ஃப்ளேவர் மாறாமல் உங்களுக்கு முழு டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மஞ்சள் தூளும் உப்பும் கறி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். பாதி தண்ணி தான் வெளியே வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணின்ட்டு. இது ஃபுல்லாகவே மட்டன்லேருந்து வெளியே வந்த தண்ணி தாங்க. நம்ம எதுவுமே சேர்க்கலை. மறுபடியும் நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். இன்னும் தண்ணி வெளியே வரும். லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டன் தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி, மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஜீரண சக்திக்கும் உதவும். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த நான்வெஜ்ஜில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக காரத்தூள், தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர், சக்தி மசாலா, இது வந்து ஒரு பவுடர் போட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆச்சி மசாலா இல்லைங்க, நான் எப்போவுமே சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். க்ரீன் கலர் பேக்கெட், அதுதான் நம்ம நான்வெஜ்ஜுக்கு நல்லா டேஸ்ட்டு, நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர் போட்டாச்சு. இப்போ இது நல்லா இந்த மசாலா மட்டும் தாங்க, நம்ம வேறு எதுவுமே மசாலா ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா மறுபடியும் கொதிக்க அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் நான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருக்கேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். See you next video guys. Bye.